السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 25 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்று பல சூறாக்கள் நமக்கு முன்பாக ஓதப்பட்டன. சூரத்து ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டு, சூரத்து ஷூரா என்ற அத்தியாயமும், சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயமும், சூரத்து துகான் என்ற அத்தியாயமும், சூரத்துல் ஜாசியா என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டன. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே பல விஷயங்களை அல்லாஹ் சிறப்பான முறையிலே, அற்புதமான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்திலே 67வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் அஹில்லாவு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நண்பர்கள் இருக்கிறார்களே, அல் அஹில்லாவு நண்பர்கள், பஅதுஹும் லிபஅதின் சிலர் சிலருக்கு, அதுவுன் எதிரிகளாக இருப்பார்கள். நண்பர்கள் நாளை மறுமையிலே சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகூன், ஆனால் முத்தகீன்களை தவிர. முத்தகீன்கள் பயபக்தியாளர்களாக அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் இந்த உலகத்திலே நண்பர்களாக இருந்தால் நாளை மறுமையிலே அதே நட்பு தொடரும். அவர்கள் எதிரிகளாக ஆக மாட்டார்கள். அவர்களுடைய நட்பும் அன்பும் பாசமும் சொர்க்கத்திலும் தொடரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் அஹில்லாவு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். யா இபாதி, அந்த நண்பர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என் அடியார்களே, லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்ஸனூன், உங்களுக்கு எந்த அச்சமும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை, உங்களுக்கு இங்கே சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தினுடைய நன்மாராயத்தை கொண்டு நல்ல நட்புக்கு அல்லாஹு தஆலா இலக்கணமாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இன்று சொல்லப்பட்ட இந்த வசனம் இருக்கிறதே, அருளப்பட்ட நேரம் இருக்கிறதே, அது எப்பொழுது அருளப்பட்டது என்றால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, நமக்கெல்லாம் இது தெரியும், தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய முதுகின் மீது அழுகிய ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி போடுகிறார்கள். இந்த ஒட்டகத்தின் குடலை கனமாக இருக்கும், அதை தூக்கி அவர்களுடைய முதுகுல போட்டு அவர்களுடைய தோல் புஜத்திலே போடப்பட்ட அந்த ஒட்டகத்தினுடைய அந்த குடல் கனத்தின் காரணத்தினால், அதனுடைய பாரத்தின் காரணத்தினால் நபி அவர்களால் சஜிதாவில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நிலை. அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று அவருடைய ஆலயத்திற்கு முன்பாக தலை சாய்க்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு வேதனை. இன்றைக்கு பார்க்கிறோம், எவ்வளவு இன்பமான முறையிலே நாம் அந்த இல்லத்தை வலம் வருகிறோம், ஆனந்தமாக வலம் வருகிறோம். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளமும் துஆ செய்கிறது. ஒரு தடவை பல தடவை போனாலும் சரி, யா அல்லாஹ், எங்களுடைய அந்த புனிதமான இடத்துக்கு திரும்ப திரும்ப எங்களை அழைத்து செல்வாயாக என்று துஆ செய்கிறது. ஆனால் இதே கொடுமைகள் நிகழ்ந்த அந்த புனிதமான பூமி ஒரு காலத்திலே அங்கே வசித்த ஏகத்துவவாதிகள், நல்லடியார்கள், நற்குண சீலர்கள் இருக்கிறார்களே, அத்தகைய முக்மினான மக்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா, இந்த ஊர்வாசிகள் அநியாயம் இழைக்கிறார்களே, அந்த ஊராகிய இந்த புனிதமான மக்கா நகரத்திலிருந்து எங்களை வெளியாக்கி விடு என்று துஆ செய்தார். அங்கே இருந்த மக்கள் வெளி உலகத்திற்கு எங்களை கொண்டு செல் என்பதாக துஆ செய்த காலம் ஒரு காலம் போய், இப்பொழுது அல்லாஹ் நிம்மதியான ஒரு நிலையை உருவாக்குகிறான். எந்த இடத்தில் இருந்தாலும் கிடைக்காத ஒரு மன நிம்மதியை அல்லாஹ் அந்த புனிதமான இடத்திற்கு போய்விட்டால் அல்லாஹ் தந்து விடுகிறான். உலகமே மறந்து விடுகிறது. வீடு மறக்கிறது, குடும்பம் மறக்கிறது, சொத்து சுகம் மறக்கிறது, எல்லாமே மறந்து விடுகிறது. அந்த புனிதமான இல்லத்தை கண்டுவிட்டால் ஆனந்தமே பேரானந்தமாக நம்முடைய உள்ளத்திலே பிரவாகம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் ஒரு நல்லடியானுடைய பொறுமைக்கு
அல்லாஹ் நற்கூலியாக வழங்கப்படக்கூடிய ஒரு மாற்றம். இதே நிலை சொர்க்கத்திலே நீடிக்கும். அந்த புனிதமான இடத்திலே தான் அமைதி இழந்து முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த அந்த நேரம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பி அந்த புனிதமான இல்லத்துக்கு முன்பாக தலை சாய்க்கின்ற அந்த நேரத்திலே அபூஜஹல் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள்புஜத்தின் மீது அந்த ஒட்டகத்தினுடைய அழுகி போன குடல், அந்த குடல் என்பதே ரொம்ப வீசக்கூடியது, அது அழுகி போயிட்டா எப்படி இருக்கும்? அழுகி போயிட்டா எவ்வளவு மோசமா இருக்கும்? அந்த ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி கொண்டு வந்து போட்டு நபி அவர்களை திணற வைக்கிறார்கள். அவர்களை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றியது யார் தெரியுமா? அந்த நேரத்திலே சிறுமியாக இருந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வந்து தன் தந்தைக்கு நிகழ்ந்த அந்த சோகமான அந்த நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். அவர்களால் முடிந்தும் முடியாமலும் அந்த குடலை தள்ளி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நபி அவர்கள் சஜ்தாவிலே கிடந்து எழுந்திருக்க முடியாமல் திணறக்கூடிய அந்த காட்சி அந்த காபிர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கியது. சந்தோஷப்பட்டார்கள். நண்பர்களாக இருந்த அவர்கள் ஒருவன் அந்த குடலை போடுகிறான், போட்டுவிட்டு நபி அவர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை பார்த்துவிட்டு நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிரிக்கிறார்கள். எப்படி சிரிக்கிறார்கள் என்றால், வரலாறு சொல்கிறது, அவர்கள் ஒருவருக்கொருவர் தோல்புஜங்களின் மீது சாய்ந்தவர்களாக ஆடி அசைந்து ஒருவருக்கொருவர் இதை சந்தோஷமாக கொண்டாடுகிறார். நல்லடியார்களுடைய கவலை காபிர்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கு அதுதான் நடக்குது. முஸ்லிம்கள் வேதனைப்படுவது, ஏதோ ஒரு மூலையில் வேதனைப்பட்டால் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நெஞ்சங்களிலே ரத்தம் வடிகிறது. ஆனால் இதை காணுகின்ற மற்ற மக்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி உண்டாகிறது. யாரோ எவரோ என்ற நிலைகள் எல்லாம் கிடையாது. கஷ்டப்படக்கூடியவன் முஸ்லிம். எனவே இவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த காபிர்களினுடைய பரம்பரையில் வந்தவர்களைப் போல அந்த காபிர்களும் நபி அவர்கள் அடையக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து அவர்கள் ஆனந்தத்தோடு சிரித்து கும்மாளமிடுகிறார்கள். நபி அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், எழுந்து நிற்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய பேரை சொல்லி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சாபம் இடுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த அபூ ஜஹலை நீ பார்த்துக்கொள், இந்த உத்துபாவை பார்த்துக்கொள், இந்த ஷைபாவை பார்த்துக்கொள், இந்த வலீதை பார்த்துக்கொள், இந்த உபை இப்னு கலஃபை பார்த்துக்கொள், இந்த உமையத் இப்னு கலஃபை பார்த்துக்கொள். நபி அவர்கள் யாரை பார்த்து யாருடைய பெயர்களை அந்த இடத்திலே சொன்னார்களோ ஏறக்குறைய 12 பேர், அத்துணை பேரும் பத்ரு போர்க்களத்திலே கொல்லப்பட்டார். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய அந்த துஆ, அந்த பதுவா இருக்கிறதே, அவர்களுக்கு தாமதமாக இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று அந்த துஆவை கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த சிரிப்புலாம் எங்க ஓடி மறைஞ்சிட்டோ தெரியல. எல்லாருடைய முகத்திலும் ஒரு பயரேகை, ஒரு பயம் கவ்விக் கொள்கிறது. ஆஹா, முகம்மது கை உயர்த்தி விட்டால் நிச்சயமாக நடக்கும். இது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை. இன்னைக்கு நபி அவர்கள் சொன்னால் நடக்கும் என்று நினைத்த அன்றைய காபிர்களுடைய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நேற்றைய தினம் ஓதப்பட்ட அத்தியாயம் ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். ஏற்கனவே நாம் இதை சொல்லி இருக்கிறோம். என்ன செய்கிறார்? உத்துபா நபி அவர்களிடத்திலே பேசுவதற்காக போகிறார். நபி அவர்களிடத்திலே பிரச்சாரத்தை விட்டு விடுமாறு பேசுவதற்காக போகிறார். நபி அவர்கள் அவருடைய உபதேசத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, நீங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறான். முடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்து ஃபுஸ்ஸிலத்தை ஓத ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் வரைக்கும் ஓதுறாங்க, வேற எதுவுமே சொல்லல. ஒரு பக்கத்துக்கு பிறகு ஆது சமூது கூட்டத்தாருடைய வேதனை வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைன் அஅரது ஃபகுல் அன்தர்துக்கும் ஸாயிகத்தன் மிஸ்ல ஸாயிகத்தி ஆதி வ சமூத். அவர்கள் இவ்வளவு உபதேசத்துக்கு பிறகும் இதை புறக்கணித்து விட்டால் நபியே அவர்களை எச்சரிக்கை செய்யுங்கள். ஃபைன் அஅரது ஃபகுல் அன்தர்துக்கும், நான் உங்களை எச்சரிக்கிறேன். நபியே சொல்லுங்கள், நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபகுல் அன்தர்துக்கும் ஸாயிகத்தன், உங்களை பிடித்து விடக்கூடிய ஒரு பயங்கரமான சப்தத்தை கொண்டு உங்களை எச்சரிக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த உத்துபா ஓடோடி போய் நபி அவர்களுடைய வாயை மூடி சொன்னாரு, முகம்மதே, உங்க வாயால இப்படி சொல்லிடாதீங்க, நாங்கள்லாம் அப்படி பிடிக்கப்பட்டுருவோம், கடுமையான தண்டனை உண்டாகிவிடும். ஆது சமூக கூட்டத்தார்களுக்கு உருவான அந்த பயங்கரம் எங்களுக்கு நிகழ்ந்து விடக்கூடாது, உங்க புனிதமான வாயால் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க என்று மூடினார். கண்ணியமானவர்களே, ஆனால் அப்படி நபியினுடைய வார்த்தையை நம்பி அந்த உத்துபா
காபிர்களிடத்திலே போனார், சோகம் நிறைந்த முகத்தோடு போனார். பேசுனீங்களான்னு கேட்டான் அபூஜஹல். பேசணும், ஆனா அவர் சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா தானே தெரியுது, ஏன் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வழியா அவர் நீங்க பாருங்க, அவர் வழியா அவர் பாருங்க. அபூஜஹல் சொன்னான், இவரை குத்தி காட்டக்கூடிய வகையில, உத்துபா என்ன முகமது விருந்து வச்சுட்டாரா? அவருடைய விருந்துல மயங்கிட்டியா நீனும் அவரை சார்ந்து பேசுறியே அப்படின்னு சொன்ன உடனே உத்துபாவுக்கு வந்த வேகம், கையிலே வைத்திருந்த அந்த கம்பினால் அபூஜஹலை அடிக்க போனார். நிச்சயமாக இனி முகமதின் பக்கத்துல கூட நான் போக மாட்டேன், நான் ஏத்துக்கறல. என்னைய பார்த்து எவ்வளவு கேவலமான வார்த்தை சொல்லிவிட்டார். யாருடைய விருந்துக்கு மயங்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்திலே சொத்து இல்லை என்று நினைத்துக் கொண்டாயா? மக்கா நகரத்திலே தனவந்தர்களில் ஒருவனாக நான் இருக்கும் போது என்னைய பார்த்து இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை சொன்னாயே. அவனுடைய நினைப்பே என்னன்னு சொன்னா, இந்த மாற்றம் போகணும், இவருடைய உள்ளத்துல வைராக்கியம் வரணும், முகம்மதை மறுக்கக்கூடிய தன்மை உண்டாகணும் என்று நினைத்தான். நண்பனின் சொல்லை கேட்டு இவன் மறுக்க ஆரம்பித்தான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகின் மீது குடலை போட்டு ஆனந்தத்தோடு சிரித்தார்களே, அந்த நேரத்தில் எழுந்து நின்ற நபி அவர்களுக்கு ஆறுதலாக இந்த வசனத்தை இறக்கி சொன்னான், நபியே கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அல் அகில்லாவு, இவர்கள் எல்லாம் நட்பு பாராட்டக்கூடிய நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த நண்பர்கள் அனைவரும் அதுவும் பாதுகும் லிபாலின் அதுவும், இவர்களில் சிலருக்கு எதிரிகளாகி விடுவார்கள். இல்லல் முத்தகூன், யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில், இந்த வசனத்தில் ஒரு அழகான பாடம் நமக்கு இருக்கிறது. நாம் கொள்ள வேண்டிய நட்பு, வைக்க வேண்டிய அன்பு இருக்கிறதே, இடம் மாறி இருக்கக்கூடாது. சாதகமான எந்த ஒரு யாரின் மீது அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறதோ அவர்களின் மீதுதான் நம்முடைய அன்பும் இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தினுடைய இளவல்கள் என்று சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், இவர்களுடைய அன்பு எந்த பக்கம் போகிறது? அந்த மாற்றமான அன்பின் பாதிப்பு எவ்வளவு பயங்கரத்தை உருவாக்குகிறது என்பதெல்லாம் நாம் சற்று சிந்திக்கின்ற போது இந்த சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய இழப்புகளும், இந்த சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய நஷ்டங்களும் இதன் மூலமாக ஏராளமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, ஈமான் என்பதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களிலே மாபெரும் செல்வம் என்பதை நாம் உணர்ந்தோமையானால் இந்த காரியத்தை நிச்சயமாக செய்ய மாட்டோம். நாளைக்கு மறுமையில நடக்க போற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ் நான் இறந்து விட்டேன், என்னிடத்திலே கேள்வி கேட்கிறாய், நான் மோசமான மனிதனாக வாழ்வதற்கு என்னுடைய நண்பன் தான் காரணம். அவன் இறந்ததற்கு பிறகு அவனுக்கு ஏற்படக்கூடிய மோசமான நிலையை என் கண்களுக்கு காட்டாதவரை அவனுக்கு நீ நரகத்தை கொடுக்காது. நரகத்தில் நீ போறது இல்ல, அதை என் கண்ணுக்கு காட்டு, அப்பதான் என் மனசு திருப்திப்படும், அப்பதான் என் மனசு திருப்திப்படும். காரணம், நான் இந்த நிலைக்கு இருப்பதற்கு அவன் தான் காரணம். அவனும் இறந்ததற்கு பிறகு இருவரையும் அல்லாஹ் சந்திக்க வைக்கிறான், இருவரையும் சந்திக்க வைக்கிறான். கெட்ட நண்பன் கெட்ட நண்பனை சந்திக்கிறான். பார்க்கிற போது ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள், நீதான் இந்த நிலைக்கு என்னுடைய காரணம், நான் நாசமா போனதற்கும் நரகவாதியாக ஆனதற்கும் நீதான் காரணம் என்று சொன்னவுடன் அந்த நண்பன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் காரணம் இல்லை, நீதான் காரணம். ரெண்டு பேரும் குற்றம் சுமத்தி கொள்கிறார்கள், இரண்டு பேரும் குற்றம் சுமத்தி கொள்கிறார்கள். ஆக ஒருவன் வீணாகுவதற்கு இன்னொருவன் காரணமாக இருந்தான். ரெண்டு பேரும் இணை விரியாத நண்பர்களாக இருந்ததின் காரணத்தினால் இவன் செல்லக்கூடிய இடத்துக்கே இவனும் செல்கிறான். அதே போலதான் இரண்டு பேர் அல்லாஹ்வுக்காக நட்பு வைப்பார்களேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நட்பு வைத்த இரண்டு நண்பர்களும் கிழக்கும் மேற்கும் ஆகிய தூரமான இடத்திலே அவர்கள் இருந்தாலும் மறுமையிலே இரண்டு பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். மறுமையிலே அல்லாஹ் இரண்டு பேரையும் ஒன்று சேர்ப்பான். அவர்கள் இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்வார்கள், அளவலாவிக் கொள்வார்கள். உலகத்திலே அவர்களுடைய முகங்களை யாரும் பார்க்கவே இல்லை. ரெண்டு பேருடைய முகத்தை பார்க்கல. இன்னைக்கு கூட பார்க்கிறோம், இது எப்படி அந்த காலத்துல சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாத, இன்னைக்கு ஒவ்வொரு தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் இனம் புரியாமல் ஒருவரை அன்பு வைக்க வைக்கிறது. எங்கேயோ இருப்பாரு, அமெரிக்காவில் இருப்பார் அல்லது லண்டன்ல இருப்பார், அவர் இடக்கூடிய பதிவுகளும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களும் அவருடைய எழுத்துக்களும் நம்முடைய உள்ளங்களை கவருகின்றன. நம்மை அறியாமலே அவர் மீது அல்லாஹ்வுக்காக அன்பு வைக்கிறோம். எவ்வளவு நல்லா பேசுறாரு, அதன் மூலமாக நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவருடைய முகத்தை பார்த்ததில்லை, அவரை நேரடியா சந்திச்சதில்லை. இனம் புரியாத அன்பு, பார்க்க மாட்டோமான்னு ஏக்கம் இருக்கிறது, ஆனா பார்க்க முடியறதில்லை, சாத்தியமே இல்லை.
இப்படிப்பட்ட நிலையில் 2 பேரும் மௌத்தாகிற போது அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுடைய ஆசையை என்ன செய்வான்? நிறைவேற்றி கொடுப்பான். சந்திக்க முடியாதுன்னு நினைச்ச அந்த மனிதரை அல்லாஹ் மறுமையிலே சந்திக்க வைப்பான் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நட்பு என்பது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். நல்லதுக்காக வேண்டி நட்பு வைக்க வேண்டும். அந்த நட்பு நம்மை மாற்றக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அழகிய நட்புக்கு அழகான ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்னவென்றால், ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்னவென்றால், கஸ்தூரி விற்கக்கூடிய இடத்தை போன்றது. அந்த கஸ்தூரி விற்கக்கூடிய அந்த மனிதனுடைய கையிலே அந்த வாசனை இருக்கும். ஆனால் அந்த கஸ்தூரி அவன் தடவவில்லை, அவனுக்கு அந்த கஸ்தூரி இருக்கவில்லை. இருந்தாலும் அந்த கஸ்தூரியுடைய வாசனையாவது அவனை மிஞ்சுகிறது, அவனிடத்திலே இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு போய்விட்டாலே எங்கிருந்துப்பா வர்றா, இவ்வளவு அழகான வாசனை வருது அப்படின்னு தெரியுது. அதாவது இங்கே பகூர் என்று சொல்லப்படக்கூடிய புகை போடப்படுது. அப்படியே அந்த புகை என்ன செய்யுது? நம்ம மேனியில படுது. வெளியில போன உடனே நமக்கு தெரியாது அந்த வாசனை. மற்றவங்க கேட்பாங்க, என்ன அழகான ஒரு வாசனை வருது உன் மேனியில, பள்ளிவாசல்ல இருந்து வர்றேன் சொல்றோமா இல்லையா? அதே போலதான் தீய நண்பனுக்கு உதாரணம் என்னவென்றால், அதாவது இரும்பு உலைக்கூடம் இருக்கிறதே, அந்த உலைக்கூடத்திலே நெருப்பினால் அதாவது பட்டறையிலே அடிக்கப்படுகின்ற அந்த நெருப்புக்கு உதாரணமாகும். அந்த நெருப்பு அவன் மீது படாவிட்டாலும் அதனுடைய புகை அவன் மீது பட்டு நாற்றத்தை உண்டாக்குகிறது. இதுதான் தீய நண்பனுக்கு உதாரணம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல நட்பு நல்ல ஒரு பழக்கத்தை நம்மிடத்திலே நம்மை அறியாமலே உருவாக்கும். இது தேவை, இதுதான் தேவை என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 7 மனிதர்கள் அரிசியினுடைய நிழலிலே இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதிலே ஒருவர் யார் தெரியுமா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், 7 மனிதர்கள் நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலுக்கு கீழே குதூகலமாக இருப்பார்கள். ஒருவர் யார்? அல் இமாமுல் ஆதில், தலைமைத்துவத்துடைய நீதவான், நீதம் செலுத்தக்கூடிய தலைவர். அவர் குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாட்டின் தலைவராக இருந்தாலும் சரி. தலைவர் என்றால் நல்லா தப்பிச்சோம் அப்படி நம்ம நினைச்சுக்கிற கூடாது. நம்ம ஒரு குடும்பத்து தலைவராக இருக்கிறோம் என்றால் மனைவிமார்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தோம், மக்களுக்கு மத்தியில் எப்படி புழங்கினோம், எப்படி நம் குடும்பத்தை நடத்தினோம், இந்த நீதத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் நிச்சயமாக. இரண்டாவது, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு வாலிபர். ஏன் இந்த வயசாளிகளை சொல்லல, ஏன் வயது முதிர்ந்தவர்களை சொல்லவில்லை என்று சொன்னால், வயதான காலத்தில் நிச்சயமாக பக்தி வந்துடும், தானாவே வந்துடும். காரணம் என்ன? மற்ற விஷயங்களில் ஈடுபாடு இருக்காது. இந்த பக்தியான கடைசி காலத்துல அல்லாஹ்வை வணங்கணும் என்ற எண்ணம் தானாக உருவாகிவிடும். அப்படியே உருவாகாத மனிதனா இருந்தா மனுஷனே கிடையாது. அப்படி உருவாகலைன்னு வச்சுக்கிறீங்க, அப்படி உருவாகலைன்னு சொன்னா மனுஷனே கிடையாது. காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய தாடி தலைமுடியிலே நரைகள் உண்டாகிவிட்டால் அவனுக்கு, அதாவது மரணத்தை பற்றிய எச்சரிக்கை செய்வதற்கு சரியான ஒரு எச்சரிக்கையாளர் அந்த நரைமுடிகள் தான். அதை விட பெரிய எச்சரிக்கையாளர் வேற தேவையே இல்லை. காரணம் என்ன? ஆஹா, மினுமினு மினுக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்பவே வெள்ளையா, இதுக்கு மேல நம்ம திருந்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். காரணம் என்ன? முதுமையை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹ் தஆலா இந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வயது வரை நம்மை வாழ வைக்கிறானே, இது பெரிய நியாமத், இது பெரிய நியாமத். சின்ன வயசுல வீணான நிலைமையில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீரென்றார் போல மரணம் வராமல் நம்மை அல்லாஹ் பாதுகாத்து வயோதிகம் வரை பாதுகாத்து திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறானே, இது பெரும் பாக்கியம். வாலிபத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட வாலிபர். காரணம், தங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறக்கூடிய அந்த மோசமான அந்த வயதிலேயும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னுடைய உள்ளத்தை லயிக்க வைத்த வாலிபர். இந்த வாலிபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவனை திருப்திப்படுகிறான். இந்த 2வது மனிதர். 3வது மனிதர் யார் என்று சொன்னால், ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். 3வது மனிதர் யார் என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பு படுத்திக் கொண்ட ஒரு மனிதர். எப்ப பார்த்தால் வெளியே போனாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் எப்ப பாங்க சொல்லுவாங்க, எப்ப பள்ளிவாசலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். நல்ல மூமினுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், வெளியே போனாலும் பள்ளிவாசலை தேடிக்கிட்டே இருக்கும் உள்ளம். ஆனால் தீய முனாஃபிக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்துட்டா அந்த எப்ப நம்ம வெளியே போவோம்னு துடிச்சுக்கிட்டே இருக்குமா உள்ளம்.
இப்ப நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளங்கள் எந்த நிலையில் எந்த வகையை சார்ந்திருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த நிஃபாக் தனத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. மூன்றாவது மனிதர் பள்ளியோடு தொடர்பு படுத்திக் கொண்ட உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். நான்காவது ரஜுலானி தஹாபா ஃபில்லா இஜ்தமா அலை வ தஃபர்ரகா அலை. இரண்டு பேர் நட்பு வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே அந்த நட்பு தொடருகிறது. இப்படிப்பட்ட மக்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதற்கு பிறகு மற்ற மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, தோழர்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹி கைருஹும் லிசாஹிபிஹி. நண்பர்களிலே அல்லாஹ்விடத்தே மிக சிறந்த நண்பன் யார் என்று சொன்னால் தன் நண்பனுக்கு நல்லவனாக நடக்கக்கூடியவன், தன் நண்பனுக்கு நல்லவனாக நடக்கக்கூடியவன், தீயதை ஏவக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நல்ல நட்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நட்புக்கு உதவுங்கள், நன்மைக்கு உதவுங்கள், நன்மைக்கு உதவுங்கள். அதே போல தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு நீங்கள் உதவியாளராக இருங்கள். இதை செய்யாதப்பா, இந்த காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, நீ அல்லாஹ்வை பயந்துக்க, வட்டி வாங்காத, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாத என்று சொல்லுவதற்கிறதே, இதுதான் நல்ல நட்பு. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் எப்படி ஆகிவிடாதீர்கள்? பாவத்திற்கும் இன்னும் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பகைமைக்கும் காரணமாக ஆகிவிடாதீர்கள், உதவியாளர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, நண்பர்களிலே சிறந்த நண்பன் அல்லாஹ்விடத்திலே யார் தன்னுடைய நண்பனிடத்திலே நல்லவனாக நடந்து கொள்கிறானோ அவன்தான். பக்கத்து வீட்டார்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த பக்கத்து வீட்டார் யார் என்று சொன்னால் தன் பக்கத்து வீட்டாருக்கு சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுவதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை சொல்கிறார்கள். قد حقت محبتي للذين يتحابون من اجلي. யார் எனக்காக வேண்டி நட்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் எனக்காக முஹப்பத் வைக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது. وقد حبت محبتي للذين يتزاورون من اجلي. யார் எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது. وقد حقت محبتي للذين يتبادلون من اجلي. யார் எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் செலவு செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது. وقد حقت محبتي للذين يتصادقون من اجلي. யார் எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் தர்மம் செய்து கொள்கிறீர்களோ உதவி செய்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கும் என்னுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், தோழர்களே, நாளை மறுமையிலே அர்ஷுக்கு பக்கத்திலே வலது பக்கத்திலே ஒரு முத்தினால் ஆன மேடை அமைக்கப்பட்டிருக்கும், அது ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அங்கே சில மனிதர்கள் கேள்வி கணக்கு எதுவுமே நடைபெறாமல் குதூகலமாக மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் முத்துக்களை போல பளீர் என்று மின்னிக் கொண்டிருக்கும். முத்து மேடையின் மீது முத்துக்களை போன்ற மனிதர்கள் பளீர் என்று மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரகாசம் மிகுந்த மனிதர்களை கேள்வி கணக்கினுடைய வரிசையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். பார்த்து விட்டு கேட்பார்கள், மன்ஹாதா, மன்ஹா உலாய், இவர்கள் எல்லாம் யார்? அஹ்லுல் அம்பியா அவி ஷுஹதா அவி சித்தீகீன். இவர்கள் எல்லாம் நபிமார்களா அல்லது அவுலியாக்களா அல்லது சித்தீகீன்களா ஷுஹதாக்களா என்று கேட்கப்படும். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நபிமார்களோ ரசூல்மார்களோ அல்லது ஷுஹதாக்களோ கிடையாது. மாறாக இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் ஹுமுல் முத்தஹாபூன பிஜலாலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அகமியத்தை கொண்டு தங்களுக்குள் முஹப்பத்தை வளர்த்துக் கொண்டார்களே அந்த நல்ல நண்பர்கள் என்பதாக அல்லாஹ்வினால் பதில் சொல்லப்படும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது அஹ்மதிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு காட்டரபி அங்கிருந்து வேகமாக எழுந்து நின்றார். எழுந்து கேட்டார், ஃபஜஸா அலா ருக்பிஹி, அவருடைய முழங்காலின் மீது எழுந்து நின்று கேட்டார், யா ரசூலல்லாஹ் மன்ஹும்
மன்ஹும், நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அவர்கள் யார் என்று சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஹுமுல் முத்தஹாபூன பிஜலாலில்லாஹ், ஹுமுல் முத்தஹாபூன பிஜலாலில்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை கொண்டு, அகமியத்தை கொண்டு தங்களுக்குள் முஹப்பத் வைத்துக் கொண்டவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஒரு முறை ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமா அஅதத்த லஹா, தோழரே என்ன கேள்வி கேட்கிறீர்? கியாமத் நாள் எவ்வளவு கடுமையானது தெரியுமா, எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? அந்த நாள் வந்து விட்டால் நல்லவனே ஃபித்னாவிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான அந்த நாளை கேட்கிறீரே, என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறீர்? நாமெல்லாம் மௌத்துக்கு தயாராகுமா? மௌத்து ஆகணும்னு சொன்னா நம்மளால அதாவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒவ்வொருவருமே என்ன செய்வோம், ஆஹா அந்த நன்மையை செய்யலையே, இந்த நன்மையை செய்யலையே, இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமே, இந்த மாதிரியான நினைப்பு நம்முடைய உள்ளத்துல என்ன வந்துடும்? பல மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். ஆனா கண்ணியமானவர்களே, இந்த நிலைமையில ஒரு தோழர் நபி அவர்களிடத்திலே வந்து மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார். நபி அவர்கள் கேட்டார்கள், வமா அதத்த லஹா, அந்த கியாமத் நாளுக்காக வேண்டி நீ என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொல்லி காட்டினார், லா ஷை, என்னிடத்திலே எந்த நன்மையும் இல்லை யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே எந்த நன்மையும் இல்லை யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை, நிறைய நன்மை அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் உண்மையான நல்லடியார்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும். எவ்வளவு தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, எவ்வளவு தராவி தொழுதாலும் சரி, எவ்வளவு சதக்கா தான தர்மம் கொடுத்தாலும் சரி, என்ன நீ வச்சிருக்கிற நன்மை அப்படின்னு கேட்டா என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இதான் நல்லடியார்களுடைய தன்மை. ஆனா தீய மனிதர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுட்டா கூட அவருடைய உள்ளத்துல வரும், ஆஹா நான் தஹஜ்ஜத்லாம் தொழுகிறேன், நான் தஹஜ்ஜத்லாம் தொழுகிறேன், 5 வேளை நான் கரெக்டா தொழுகிறேன், ஜும்மாவெல்லாம் கரெக்டா. சில பேர் ஜும்மா தொழுது பெருமடிக்கிறது, ஜும்மாலாம் கரெக்டா நான் போயிடுவேன். தொழுகிறீங்களா? பள்ளியாசம் பக்கம்னா ஆளையே காணுமே, ஜும்மா வந்து கரெக்டா நான் போயிடுவேன். அப்ப 5 வக்து தொழுவேன், அதுக்கு நேரம் கிடைக்கல, கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி அப்படியே விட்டு தான் போகுது அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பெருமையா சொல்றது, ஜும்மா தொழுகிறது பெருமை. கண்ணியமானவர்களே, இதுவல்ல ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. எவ்வளவு நன்மை செய்தாலும் அது குறைவாக தெரிய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முனாஜாத்திலே சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே இரவு நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற போது சொல்வார்கள், ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஜாதுன் கலீல் முக்லிஸம் பிசித்கியதி இந்த பாபிக யா ஜலீல். அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய அபூபக்கர் நாயகம் எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரினுடைய நன்மை ஒரு தட்டிலும் என்னுடைய உம்மத்தாரின் நன்மை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய நன்மையினுடைய அந்த தராசு தான் கனமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இரவு நேரத்திலே முனாஜாத் செய்கிற போது சொல்வார்கள், ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி, என் இரட்சகனே, என் இறைவனே, என்னை நீ அணைத்துக்கொள், உன்னுடைய கருணையை கொண்டு என்னை அணைத்துக்கொள், உன்னுடைய கருணையை கொண்டு அணைத்துக்கொள். மல்லஹு ஜாதுன் கலீல், எந்த நன்மையுமே என்னிடத்தில் இல்லையே, அந்த அடியானாகிய என்னை நீ உன்னுடைய கருணையை கொண்டு அணைத்துக்கொள். நன்மையை கொண்டு நான் வெற்றி பெற முடியாது, காரணம் என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. யார் சொல்றது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். காரணம் என்ன? முக்லிஸம் பிசித்கியதி இந்த பாபிக யா ஜலீல், என்னுடைய ஜலாலியத்திற்குரிய என்னுடைய இறைவனே, அகமியம் நிறைந்தவனே, எந்த விதமான ஒரு பொருளும் என்னிடத்திலே, எந்த நன்மையும் என்னிடத்திலே இல்லை, ஆனால் பரிசுத்தமான உள்ளத்தோடு நீ மன்னிப்பாய் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கொள் என்று சொல்வார்கள். நல்லடியார்களுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, நட்பு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, லா ஷை, என்னிடத்திலே எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே எதுவும் இல்லை, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, ஒரு நன்மை இருக்கு, எனக்கு ஒரு நன்மை என்னிடத்தில் இருக்குது. அது என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தை சொத்து சுகம் பிள்ளை குட்டி எல்லாவற்றையும் விட அல்லாஹுவையும் ரசூலையும் நான் விரும்புகிறேன். இதை நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. காரணம், ஒரு கஷ்டம் என்று வந்தால் பிள்ளையினுடைய முஹப்பத் மேலோங்கி நிற்கிறது, அல்லாஹ் ரசூல் நம்முடைய முஹப்பத் பின்னால போயிரு, அல்லாஹ் காப்பாற்றும். ஆனால் ஒரு உண்மையான மூமினா இருக்கணும் சொன்னா எப்படி இருக்கணும்? எல்லா முஹப்பத்தையும் விட அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்து தான் உயர்ந்து நிற்க வேண்டும். அந்த தோழர் தைரியமாக சொன்னார்கள், இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூலை நான் ரொம்பவும் முஹப்பத் வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாகி விட்டது.
என்ன நன்மை செஞ்சிருக்கிறேன் கோபமா கேட்ட ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பிரகாசமாச்சு. சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, தோழரே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர், நீங்கள் யாரை விரும்புகிறீரோ அவரோடு சொர்க்கத்திலே இருப்பீர் என்று சொன்னார். யாரை விரும்புகிறீரோ மறுமையில் அவரோடு இருப்பீர்கள். கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தை அந்த சஹாபியினுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம்ல வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு சொல்றாங்க, நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை போல உலகத்திலே வேறு எந்த விஷயமும் எங்களுக்கு பேர் ஆனந்தத்தை தரவில்லை. நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை தான் உலகத்திலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தந்த வார்த்தை. காரணம் என்ன தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காரணம் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான், நிச்சயமாக நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் நான் விரும்புகிறேன். நிச்சயமாக எனக்கு தெரியும் இந்த எல்லோரோட சொர்க்கத்துல நான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அதனால வேற எந்த வார்த்தையும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, இந்த வார்த்தை கொடுத்த சந்தோஷத்தை மாதிரி சஹாபாக்கள் எல்லோருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பிரமாதமான ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய நட்பு எப்படி இருக்கிறது? இதை நாம் கொஞ்சம் அசை போட வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய நிலை என்ன? இந்த நேரத்தில் நல்ல நட்பு இருக்கிறதே நல்ல தரமான மனிதர்களாக நம்மை மாற்றிவிடும். அதனாலதான் 100 கொலை செஞ்ச மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு போய் மசூரா செய்யும் போது நல்ல ஒரு ஆலிம் என்ன சொன்னார் என்றால், இன்ன இடத்துக்கு போங்க, அங்க நல்லடியார்கள் வணக்கத்திலே இருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து நீயும் வணங்கி கொண்டே இரு, அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை கொடுப்பான். போனாரா இல்லையா? போற வழியில மௌத்து வந்துச்சு. ஆனா அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்த நிலையில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்று சொன்னால் என்ன காரணம்? நல்ல நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னிடத்திலே சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்காக பயணமாகி போனார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சோழர்களுடைய நட்பு அல்ல, அவருடைய சகவாசம், அவர்களோடு இருக்கக்கூடிய விஷயமே அவர்களை திருத்தக்கூடிய மாபெரும் அற்புதத்தை காட்டியது. அபூ லுபாபா என்ற தூண் இன்னைக்கு இருக்குது. அபூ லுபாபா பாபு தௌபா, அதாவது உஸ்துவானை தௌபா என்ற தூண் இன்னைக்கு மஸ்ஜித் நபவியில அந்த பச்சை கார்பெட் இருக்கு பாருங்க, அதுல ஒரு தூணா இருக்குது. காரணம் என்ன? அந்த தூணு பின்னால இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபாவை பிடிச்சி தூண்ல கட்டி வச்சாங்க. ஆனா இந்த நேரம், அதாவது யமாமாவுடைய தலைவராக இருந்த அந்த ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி கட்டி வச்சாங்க. 3 நாளைக்கு பிறகு அந்த மனிதருடைய நிலை என்ன வந்தது? என்ன ஆனது? அந்த மனிதர் முஸ்லிம்களை பார்த்து முஸ்லீம் ஆனார். ஆனா இன்னைக்கு 1 மாசம் வரைக்கும் ஒரு காஃபிரை பிடிச்சிங்க கட்டி வச்சா முஸ்லீமாவானா? நினைச்சு பாருங்க. கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலையும் பள்ளிவாசல்களுடைய நிலைமையும் அப்படி மாறிவிட்டன. ஆனால் அன்றைக்கு இருந்த பள்ளிவாசல்கள், அங்கே வந்த மக்கள் எவ்வளவு புனிதமானவர்களாக இருந்தார்கள் என்றால், பரம விரோதியாக இருந்த அந்த யமாமாவினுடைய அந்த மன்னர் தூணிலே கட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டார்? அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய கையை பிடித்து இஸ்லாத்துக்கு வந்தார். இதுதான் நட்பு செய்யக்கூடிய மின்ஹும் லஅல்லல்லாஹ யர்ஸுகுனி ஸலாஹா, நான் யுஹிப்பு ஸாலிஹீன், நல்லோர்களை நான் விரும்புகிறேன், ஆனா நானும் நல்லவன் அல்ல. யார் சொல்றது? தாபீன்களை ஒட்டி வந்த ஒரு மாபெரும் வழி சொல்கிறார்கள், உஹிப்பு ஸாலிஹீன, நான் நல்லோர்களை விரும்புகிறேன், வலஸ்து மின்ஹும், நானும் நல்லவன் அல்ல, ஆனால் லஅல்லல்லாஹ யர்ஸுகுனி ஸலாஹா, நான் ஏன் நல்லவர்களை விரும்புறேன் தெரியுமா? அந்த நல்ல நட்பின் மூலமாக, அந்த விரும்புதலின் மூலமாக அல்லாஹ் எனக்கு சலாஹியத்தை தந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில தான் இந்த விருப்பத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, நாமும் நல்ல நட்பை மேற்கொள்ள வேண்டும், தீய நட்பை விட்டு விலக வேண்டும். ஸ்கூல் படிக்கிற காலத்துல, காலேஜ் படிக்கிற காலத்துல தீய நட்புகள் ஏற்படுவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஏதோ பலவரும் போற வரும். ஆனால் அந்த நட்பு என்ற அடிப்படையில் அவர்களுடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை அவரிடத்தில் வைக்கக்கூடாது. மாறாக நல்ல நண்பர்களை நாம் உறவாக வைத்துக் கொள்வோமேயானால், நேசமாக வைத்துக் கொள்வோமேயானால் எந்த தப்பு பண்ணாலும் தடுத்து நிறுத்துவார்கள், எந்த நன்மை செய்தாலும் ஆர்வம் ஊட்டுவார்கள். அப்படிப்பட்ட நட்பு தான் நமக்கு தேவை. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்விக்கு எல்லோரும் சொல்லுவோம் சொர்க்கத்துக்கு தான் போகணும். அப்படி என்றால் சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலே தருவானாக. நாளை மறுமையிலும் அந்த நல்ல நட்புகளோடு சொர்க்கத்திலே வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.